அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. இது என்ன ஒரு செய்தின்னு கேட்டீங்களாக்க, நம்ம ஊர் அதிராம்பட்டினத்தில் அரசாங்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கால்நடை மருத்துவமனையை பற்றி என்னுடைய ஒரு சின்ன கருத்து சொல்ல நான் விரும்புகிறேன். கால்நடைக்கு பொதுவாகவே மருந்துகள்லாம் அவங்க தான் கொண்டுக்கிட்டு வரணும். ஏன்னா சாதாரண நேற்று பாருங்கள், ஒரு ஆட்டுக்குட்டி முடியலண்டு டிடி தடுப்பூசி இல்லை, வெளியிலே போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, எங்ககிட்ட இல்லைண்டு. அது மட்டும் இல்லை, நிறைய மருந்துகளை வெளியிலே போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு நம்மக்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க. அரசாங்கம் கால்நடை மருத்துவமனைக்கு நிறையா கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம அதிராம்பட்டினம் கால்நடை மருத்துவமனைக்கு நல்லா வசதியெல்லாம் கொடுத்து, ஆனால் மருத்துவம் எதுவுமே கிடையாது. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் நிறையா வாட்டி ஆடுகளை கொண்டு போயிட்டு அதுக்கு ஊசி இல்லை, வெளியில் வாங்குங்க, நம்ம ஊரில் கிடைக்காது, பட்டுக்கோட்டையில் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தான் நம்ம ஊரில் கால்நடை மருத்துவமனை? இதே மனிதர்களுக்கு இருந்தால் திக்கி ஓடுவோம் பண்ணுவோம், அது ஒரு விஷயம். கால்நடை மருத்துவமனை அரசாங்கத்தால் இலவசமாக பார்க்கக்கூடியது தான். வெளியில் மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால் நான் அந்த குரூப்பில் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணுமோ, இல்லை யாரை பார்க்கணும், என்ன பண்ணணுங்கிறத இந்த குரூப்பில் உள்ள முக்கியமான ஆளுகளாக இருப்பீங்க. இதை நான் என்னுடைய கருத்தை நான் பதிவிடுகிறேன். இது எடுத்து வரைக்குமான பெரிய இடத்துகளுக்கு, இவங்களுக்கு மேலே உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு இது போகணும். ஒரு தடுப்பூசி இல்லை, நேற்று ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஊசி போடுறதுக்கு தடுப்பூசி இல்லை, அப்படி இருக்குது நம்ம ஊரில். அது நம்ம ஊர் நகராட்சி வேறு, இதில் நகராட்சியாக இருக்குது நம்ம ஊர். இந்த மாதிரிலாம் ஒரு பற்றாக்குறைகள் இருக்கிறது, அது சரி பார்த்து கொள்ளணும். நல்லது. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.